வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். நான்வெஜ்ஜில் சிக்கனை எப்பவும் செய்கிற மாதிரி குழம்பு, கிரேவி, ஃப்ரை இந்த மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு இதை வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க. ஒரு பாதி அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து கொத்து பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கடையிலேயே கேட்டாலும் இந்த மாதிரி கொத்துக்கறியாக போட்டு கொடுத்துருவாங்க. இது நானே போன்லெஸ் சிக்கனை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா சிக்கனை வதக்கி விடலாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வர்றப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அசந்து போயிடுவாங்க. இப்போ மசாலா கலவையெல்லாம் சிக்கனோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம கடாயை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த சிக்கன்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சிக்கன் வெந்தது போதும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கோர்ஸாக அரைச்சா போதுங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிட்டு இருக்குது. இப்போ அரைச்ச சிக்கனோட 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டால் ஒட்டாமல் வருங்க. பெரிய உருண்டைகளாக பிடிச்சி வச்சோம்னா உள்ளே வேகாதுங்க. நடுவில் பாருங்கள், உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா உருண்டைகளை போட்டுக்கலாம். உருண்டையை போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க, குறைச்சி வச்சிடலாம். இப்போ சிக்கன் உருண்டைகளை நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், உள்ள சிக்கன் வெந்திருக்காது. பாருங்கள், இதை எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். சிக்கன் உருண்டைகள் உடையிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இதையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சிக்கன் கோலா உருண்டைகளை சூடாக பரிமாறலாங்க.
இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.